வெல்கம் பேக் டு ஷப்னம்ஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம வந்து பூண்டு வச்சு ஒரு சட்னி, நல்லா இந்த தக்காளி வச்சு பூண்டு போட்டு ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போட்டுட்டு உப்பையும் போட்டு இந்த 2 தக்காளியும் அதிலே போட்டு மைய அரைச்சிடணும். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே கொஞ்சம் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகவும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கணும். கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச ஒரு ஸ்பூன் அப்படி போட்டு நல்லா கலக்கி விட்டு சும்மா ஒரு சிட்டிகை மஞ்சள், அவ்வளோதான். இந்த சட்னிக்கு இவ்வளோதான் மெத்தடு. சும்மா அரைச்சி வச்ச அந்த இதை தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், கொதிக்க விடணும். அவ்வளோதான். இப்போ சட்னி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப ஈஸியானது, டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இட்லி தோசை எல்லாத்துக்கும் வேற பவுலில் மாற்றிக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டான சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. நல்ல மல்லிகைப்பூ இட்லி ரெடியா இருக்கு, சட்னியும் ரெடியா இருக்கு. நல்ல டேஸ்டான சட்னி, பூண்டு சட்னி.